அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நினைத்த காரியம் நிறைவேற ஆடி மாதம் சொல்ல வேண்டிய வாராகி அம்மனுடைய மந்திரம்தான். நீண்ட நாட்களாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கோரிக்கைகள் இருக்கும். அந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறாமல் இருக்கும். அந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் வாராகி அம்மனுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த காரியம் ஈடேறும். அதாவது பார்த்திங்கன்னா தட்சண்ய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையிலான இந்த காலத்தை தான் நம்ம சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வ வழிபாடு இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வழிபாடு, பிறகு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, திருக்கார்த்திகை தீபம், மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இப்படி பல வழிபாடுகளை நம்ம இந்த காலத்தில் தான் நம்ம மேற்கொள்வோம். அந்த அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு உகந்த காலமான ஆடி மாதம் தான் அதோடைய தொடக்கம். அதனால் ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த மந்திரத்துக்கு பலன் ரொம்ப அதிகம். நமக்கு ஈடேறாத ஒரு காரியத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறோம். வழிபாடு பண்ணும் போது இருக்கிற பலனை விட நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா அதிகமாக, மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கோட பலன் வந்து கம்மி தான். ஆனால் அதை விட நீங்கள் ஜபமாக இத்தனை 54, 108, 1008 அப்படின்னு நீங்கள் உருவாக கொடுத்து ஜபிக்கும் போது அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா நேரம் காலம் எதுவுமே கிடையாது. தீட்டு இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை ஜபமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு நீங்கள் ஜபம் பண்ணி உபயோகப்படுத்தலாம். உங்களுடைய விரல்களையுமே பார்த்திங்கன்னா 1, 2, 3ன்னு விரல்கள்லேயே ஒரு சிலர் எண்ணுவாங்க. அந்த முறையை நீங்கள் பின்பற்றியும் இந்த ஜபத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா அந்த மந்திரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எழுத்து பிழையுமே இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதிமுறையும் தேவையில்லை, இந்த திசை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு நீங்கள் பாட்டுட்டு காலையில் எழுந்தவுடனே குளிக்கிறதுக்கு முன்னால் வாய்க்கு பிடிச்சிட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த வாராகி அம்மனை வழிபாடு பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு நமக்கு வந்து தெய்வம் வந்து உடனடியாக உதவி செய்யும். எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சரி, எதிரிகளை நம்மளை ஏதாவது இப்போ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள், பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாராகி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்யும் போது அனைத்துமே நீங்கிடும். இந்த மந்திரத்தை இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி, இன்றைக்கே நீங்கள் தொடங்குங்க. இன்றைக்கி நல்ல நாள், வாராகியை வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாள். இன்றைக்கி நீங்கள் தொடங்குங்க. குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 54 உருவாது கொடுங்க, 54 உரு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கும் போது, ஏன்னா முதல் நாள் வந்து 108 கொடுத்தா நல்லது. வேலைக்கு போகிறவங்க முடியாதவங்க 54 தொடங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பெண்களுக்கான மாதாந்திர காலமாக இருந்தாலும் சொல்லலாம். இல்லை வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கிறீங்க, நாங்கள் ஏதாவது ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், குளிச்சுட்டு செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலுமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதரட்சையாக எப்படி உங்களுக்கு வந்து கால்களை பாதுகாக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தேக ரட்சை. முழுவதுமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் இப்போ வண்டியில் போகிறீங்க அப்படின்னா 3 முறை சொல்லிவிட்டு வண்டியில் போங்க. அவங்கள சுற்றி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த சக்தியுமே அவங்கள வந்து துர்சக்தி அண்டாது. அதே மாதிரி இந்த மந்திரத்தை நான் எந்த நேரமும் இல்லாமல் ஒரு வழிபாடு சரியான முறையில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ருத்ராட்ச மாலை வாங்கி வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 1008 உரு நீங்கள் கொடுங்க. ஆடி மாதம் முழுவதும் குடிச்சிங்கன்னா போகிறோம், அவ்வளோ உங்களுக்கு பலன் கிடைக்கும். மீதி நேரத்துலையும் கொடுக்கலாம், இந்த நேரத்தில் சொல்லும் போது மிகுந்த இரட்டிப்பு பலன் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது அந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் ஐம் க்ளௌம் அஸ்வரூடாய நமகா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு என்ன காரியம் ஈடேறணுமோ அந்த காரியத்தை முதல்ல மனசில் நினச்சிட்டு வாராகி அம்மன் முன்னாடி படம் இருந்ததோ சிலை இருந்ததோ அது எதுவுமே இல்லைனாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுங்க, நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கையை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஆடி மாதம் முழுவதும் பண்ணுறேன் அம்மனை நினச்சி அப்படின்னு இந்த மாதிரி மந்திரம் சொல்லும் போது இதை யார்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க. உங்கள் காரியம் கண்டிப்பாக ஈடேறும். காரியம் ஈடேறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு பஞ்சமிக்கும், தேய்பிறை பஞ்சமிக்கும் வாராகி அம்மனை வழிபாடை நீங்கள் செய்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. வாராகி அம்மனுக்கு பிடித்த கிழங்கு வகைகளும் அதே மாதிரி மாதுளம்பழம் அதெல்லாம் வச்சு நீங்கள் அப்போ எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள். இந்த மந்திரம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரே மாதம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.